முதல் கேள்வி, நன்னூல் என்ற தமிழ் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? விடை பி. பவணந்தி முனிவர். இரண்டாவது கேள்வி, பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு காணப்படும் சங்க இலக்கிய நூல் எது? விடை சி. சிலப்பதிகாரம். மூன்றாவது கேள்வி, வினைத்தொகை என்பதற்கு எடுத்துக்காட்டு எது? விடை பி. வளர்தமிழ். நான்காவது கேள்வி, அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி பாடிய சங்கப்புலவர் யார்? விடை பி. ஔவையார். ஐந்தாவது கேள்வி, பாலை நிலத்திற்குரிய தெய்வம் எது? விடை டி. கொற்றவை. ஆறாவது கேள்வி, தமிழின் மிக பழைய நாடக நூல் எது? விடை டி. இதுவரை கண்டறியப்படவில்லை. ஏழாவது கேள்வி, திருக்குறள் எந்த பாவால் ஆனது? விடை பி. வெண்பா. எட்டாவது கேள்வி, அறைகூவி அழைப்பது என்பது எதை குறிக்கிறது? விடை பி. சண்டைக்கு அழைப்பது. ஒன்பதாவது கேள்வி, உவமை தொகை எத்தனையாவது வேற்றுமை தொகையின் அடிப்படையில் அமையும்? விடை டி. இரண்டாம் வேற்றுமை. பத்தாவது கேள்வி, பத்துப்பாட்டில் மிக சிறிய நூல் எது? விடை ஏ. முல்லைப்பாட்டு. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.